என்னது இந்த ஒரே பீச்சில் இத்தனை படங்களாடா? ஆமாங்க, அப்படி இந்த ஒரே பீச்சில் 700க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த விட நம்ம பார்க்கலாம். இந்த போட்டோ பார்த்ததுமே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன பீச்னு சொல்லிட்டு. நீங்க நினைக்கிற அதே பெசன்ட் நகர் பீச் தாங்க. அப்படி இந்த பீச்சில் 700க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. நான் வந்து ஒரு சில படங்களை மட்டும் இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வைபவ் நடிச்சு 2014 ரிலீஸ் ஆன கப்பல் படத்துல வர ஊரு விட்டு ஊரு வந்து சாங்க இந்த பீச்ல தாங்க எடுத்திருப்பாங்க. மன்மத லீலையை வென்ற வருண்டோ மங்கையில்லாத ஒரு வெற்றி. அடுத்ததா விக்ரம் நடிச்சு 2001 ரிலீஸ் ஆன விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல வர உனக்கென பிறந்தனே சாங்ல வர ஒரு சில சீன்ஸ் இந்த பீச்ல தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்ததா சூர்யா நடிச்சு 2008 ரிலீஸ் ஆன வாரணமாயிரம் படத்துல வர அஞ்சல் சாங்ல வர ஒரு சில சீன்ஸ் இந்த பீச்ல தான் எடுத்திருப்பாங்க. அடுத்ததா விஜய் நடிச்ச 1996 ரிலீஸ் ஆன பூவே உனக்காக படத்துல வர ஓபிஆரி பானிபூரி சாங் ஃபுல்லாவே இந்த பீச்ல தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்ததா குணால் நடிச்ச 2001 ரிலீஸ் ஆன பார்வை ஒன்றே போதுமே படத்துல வர நீ பார்த்துட்டு போனாலும் சாங்ல வர ஒரு சில சீன்ஸ் இந்த பீச்ல தாங்க எடுத்திருப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறைதான் இந்த காதலர் தினம் வருது. அடுத்ததா விக்ரம் நடிச்சு 1992 ரிலீஸ் ஆன மீரா படத்துல வர பனிவிழும் சாங் இந்த பீச்ல தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்ததா பிரசாந்த் நடிச்சு 1998 ரிலீஸ் ஆன காதல் கவிதை படத்துல சார்லியும் பிரசாந்தும் வந்து பீச்ல நின்று பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை வந்து இந்த பீச்ல தாங்க எடுத்திருப்பாங்க. நான் வேணா அந்த நிக்கிற கப்பல உன் பேரு கிரே முடிச்சு தரட்டுமா? இதனாலதான் தமிழ். அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் கமல் நடிச்ச 1986 ரிலீஸ் ஆன புன்னகை மன்னன் படத்துல வர ஏதேதோ எண்ணம் மலர்த்தின் சாங்க வந்து இந்த பீச்ல தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்ததான் வினித் நடிச்ச 1994 ரிலீஸ் ஆன மே மாசம் படத்துல வர மெட்ராஸை சுத்தி பார்க்க போற சாங்க இந்த பீச்ல தான் எடுத்திருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது பார்த்திபன் நடிச்ச 1990 ரிலீஸ் ஆன பொண்டாட்டி தேவை படத்துல யாரடி நான் தேடும் பாட்டை இந்த பீச்ல தான் எடுத்திருப்பாங்க. அடுத்ததா கார்த்தி நடிச்ச 1990 ரிலீஸ் ஆன இதே தமிழ் படத்துல கார்த்தியை ரேவதியும் பீச்ல உட்காந்து பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை இந்த பீச்ல தாங்க எடுத்திருப்பாங்க. மேல உள்ள மதிப்பு அவரோட துணிவு காரணமா நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்புறம் இந்த படங்கள் மாதிரியே பானா காத்தாடி, தில், அலைப்பாயுதே, துள்ளுவதோ இளமை, வாசும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க, எதிர்நீச்சல், மௌனராகம், பாய், புது வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய படங்களை வந்து இந்த பீச்ல எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.